ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நடுத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே தேன் வந்து நிலாவை கூட்டுக்கிட்டே ரூமுக்கு வராங்க. உள்ளே வந்து பார்த்தா நிலா ரொம்ப டென்ஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேன் வந்து என்னாச்சடி ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் பண்ணிக்கிட்டே தாம்மா இருக்கேன், சுவிச் ஆஃப் தாம்மா வருது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு. அவன் நகையும் படத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிருக்கான். இதுக்கு மேலேயும் நீ யோசிக்காத, நான் சொன்ன மாதிரி செய்கிற வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலா கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க. நிலாவுமே புரியாத பேசிக்கிட்டு இருக்காதம்மா, சோழன் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருக்க மாட்டார், சோழன் நகையும் பணத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டார், அவர் எப்படி திரும்பி வந்துடுவாருமா, என்னால் வேறு ஒரு முடிவு எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு நிலா கண்டிஷனாக சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தேன் போயிட்டு கீழே போகிறாங்க. கீழே மனோகர் தாஸ் இருக்காங்க. தாஸ் வந்துட்டு மனோகர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னால் எவ்வளோ ஆத்திர தீர முடியுமோ அவ்வளோ அவன் நான் அடிச்சிட்டேன், எனக்கு இப்போதாப்பா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சத்தமாக பேசாத, மொல்லமாக பேசடா, வீட்டில் நிலா இருக்கா, காது கேட்டுற போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தேன் வந்து கீழே வராங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அவன் என்ன சொல்கிறா, சோழனை விட்டு டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் அவனை விட்டுட்டு இங்கேயே இருக்கிற மாதிரி ஏதாச்சும் பேசுகிறாளா அப்படின்றலாம் வந்துட்டு இங்கே மனோகர் வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, அவள் எவ்வளோ சொன்னாலே நம்ப மாட்டேன்றான், அவன் பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு கன்ஃபார்மாக அவன் நம்பிக்கிட்டே இருக்கா, அதனால் வந்துட்டு அவள் என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறா. பார்க்கலாங்க, இப்போ தானே, இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம், இல்லை விடியட்டும், அப்போ தெரியும் அவளுக்கு, நம்ம சொல்கிற வழிக்கு அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் நம்ம வழிக்கு வர வரைக்கும் சோழனை கண்டிப்பாக விட போகிறதில்ல, அப்படியே இருந்தாலும் அவனை உயிரோடவே விட போகிறதில்ல, அவனை வேறு ஒரு இடம் மாற்றி ஆளை முடிக்க சொல்லி நான் ஆல்ரெடி பேசிட்டேன் அப்படின்னு இங்கே மனோகர் வந்து சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு சிக்கலும் வராதில்ல அப்படின்னு தேன் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு சிக்கலும் வராதுமா, நானும் டேடியும் அதை எப்படியாச்சும் பார்த்துக்குறோம், பிரச்சனை ஆகாமல் அப்படின்னலாம் வந்துட்டு இங்கே மனோகரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா வந்து அங்கே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பல்லவன், பாண்டியன், சேரன் இவங்க 3 பேரும் கிளம்பி வேகமாக சோழனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக புலம்புறாங்க. நடேசன், என்னையும் கூட்டிகிட்டு போங்கடான்னா விட்டுட்டு போயிட்டானுங்க, அந்த சோழன் பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல, அவன் நல்லவனாட்டம் அவன் வந்துட்டு கூட்டிகிட்டு போகும்போது எனக்கு தெரியும் அவனாச்சு திருந்ததாவது, அவன் என்றைக்குமே வில்லன் தான், நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான், இவனுங்களும் நம்பிட்டு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கே பயங்கர கோவத்தோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே வேகமாக கிளம்பி வரும்போது திருவண்ணாமலைக்கு பார்த்து பொறுமையாக போடா அப்படின்னு சேரன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாண்டியனுக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, நீ வாண்ணே, சீக்கிரம் போகணும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அணையில் ஃபோன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சோழனுக்கு ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அந்த பக்கம் சோழன் வந்துட்டு கண்டிப்பாக இது மனோகரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆல்ரெடி டவுட் வந்துடுது. இது பணத்தை நகைக்கும் திருடின மாதிரி தெரியல, இவனுங்க என்னமோ வேறு பிளானோட தான் திருடி இருக்காங்க, அப்படிலாம் என்கிட்ட இருந்து பிரிக்கிறேன்னு சொன்னேன், அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு என்னை கட்டு அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடிக்கிட்டு இல்லைன்னா உன்னை இங்கேயே கொன்றுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. என்னடா பேசிகிட்டு இருக்க, நான் அவ்வளோ வருத்தலாம் இல்லைடா, கலட்டி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எங்களுக்கு வந்த வேலையை நாங்கள் சரியாக செய்யணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட கதை முடிஞ்சிட போகுது, லொல்லுன்னு கத்திக்கிட்டு இருக்காத, அமைதியாயிரு, கொஞ்ச நேரமாச்சு நிம்மதியாக சந்தோஷமாக நினச்சி பார்த்துக்கோ எல்லாத்தையும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ போய் சேர்ந்துருவ அப்படின்னலாம் வந்துட்டு அந்த ரவுடிங்க வந்துட்டு சோழனை வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னது கொலை பண்ண போகிறீங்களா, வேணாண்டா விட்டுருங்கடா, ப்ளீஸ்டா என்னை நம்பி நிலா இருக்காடா, அவள் கூட நான் சேர்ந்து வாழணுடா, நானே இப்போ தான் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பண்ணோன்னு யோசிச்சிருக்கேன், ஒரு மூளையை குழப்பி, நீங்கள் அது வலிக்கு என்ன இப்படி பண்ணிடாதீங்கடா, அவுத்து விடுங்கடா அப்படின்னு இங்கே சோழன் வந்து பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் வாயை மூடி வேடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்க வந்து சொல்கிறாங்க. வேணாண்டா, சொன்னா கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதுக்கப்புறம் மனோகர் வந்து வீட்டுக்கு போயிட்டு, இல்லை நிலாவும் சோழனை விட்டு பிரியிற மாதிரி முடிவு எடுக்கிற மாதிரி தெரியல, இதுக்கப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேணாம், தசே நீ ஃபோன் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு அவனை முடிச்சிட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே தாஸ் வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. பாருடா அப்பா, அவனை முடிக்க சொல்லிட்டாங்க, நீங்கள் இவனை வேற ஒரு இடம் கைமாற்றி யாருக்கும் தெரியாத கொன்று தடையமே இல்லாமல் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீ முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னால் மட்டும் போதும், நான் உனக்கு அமௌண்ட் போட்டு விட்டுறேன், நீங்கள் இந்த ஏரியாவிலே இந்த ஊர்லேயே இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் எங்கேயாச்சும் போய் இருங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவனை முடிக்க சொல்லி ஆர்டர் வந்துடுச்சு,
அவருங்கடா இவனை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனையும் அவுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. டே வேணண்டா விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து ரொம்ப துள்ளி குதிச்சுட்டே இருக்காங்க. நீ வாயை மூடிட்டு வரியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே காரில் வந்துட்டு அவங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. இங்கே சோழன் வந்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே போகிறாங்க. என்ன இவனுங்க கொன்னுடுவான் அப்படின்னு எல்லாம் மிரட்டுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க கொல்லுவேன் அப்படின்றத பார்த்தாவே இது வேலை நிலாவையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அவர் தான் கண்டிப்பாக என்னை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காரா அப்படின்னு வந்து சோழன் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு காரில் வரும்போது பாண்டியன் வந்துட்டு அதே காரில் வந்து மோதுறாங்க. அப்போ ரவுடிங்களுக்கும் அவங்களுக்கு பிரச்சனை வருது. அப்போ தான் வந்து சோழன் எப்படியோ இந்த காரில் நான் இருக்கேன் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. அதை பல்லவனும் கரெக்டாக பார்த்துடுறாங்க. பல்லவன் வந்து சோழன் காரில் தானே இருக்குது, இந்த ரவுடிங்க தான் கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி இதெல்லாமே அவரோட பிளானாக தானே இருக்குது, கண்டிப்பாக அவர் தான் ஆள் வச்சு கடத்த சொல்லிப்பார், முதல்ல சோழனை காப்பாற்றணும் நடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை வேகமாக பாண்டியன் சோழனை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. போயிட்டு வழியிலே வந்து அடைச்சி ரவுடிங்க கிட்டெல்லாம் சண்டை போட்டு சோழனை ஒரு வழியாக காப்பாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரவுடிங்களையும் அடித்து யாரடா இதெல்லாம் உங்களை பண்ண சொன்னது அப்படின்னு எல்லாம் வந்து கேட்குறாங்க. இப்போ தான் வந்துட்டு மனோகர் தான் இதை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது பாண்டியன் சொன்னது உண்மைதான், அப்போது நம்ம சந்தேகப்பட்டதும் உண்மைதான் அப்படின்னு இங்கே சோழன் நினைக்கிறாங்க. சேரனும் வந்து பாண்டியன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது இங்கே வேகமாக போயிட்டு பயங்கர கோவத்தோட வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோகரோட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த ஒரு ரவுடியை கூட்டிக்கிட்டு அப்போது இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்லி நிலாக்கிட்ட உங்கள் அப்பா தான் ஆள் வச்சு சோழனை கடத்தி இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு, அதுவும் இவங்க என்னை இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா கொலை பண்ணுறதா வேற பேசிக்கிட்டு என்னை வேற ஒரு இடம் கூட்டிகிட்டு போனாங்கன்னு அப்படின்னலாம் வந்து சோழன் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க எல்லாருமே. இவனுங்க எப்படி மாட்டினாங்க, இவனை எப்படி தப்பிச்சு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு இங்கே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மனோகரன் தாஸ் ஒரு பக்கம். இப்போ இங்கே எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் கேட்டு நிலா ஒரு பக்கம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்க என்னப்பா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்லாம் வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இல்லை நிலா, இவங்க ஏதோ பொய் சொல்கிறாங்க, அப்பாவை உங்ககிட்ட பொய்யா காட்டுறதுக்காக ஏதோ இவங்க கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவுமே பொய் சொல்லலை, நாங்கள் உண்மையாக தான் சொல்கிறோம். சோழன் ஆல்ரெடி இங்கே வரத்துக்கு முன்னாடியே உங்கள் அப்பாவும் சோழனும் காரில் மீட் பண்ணும்போது என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் சோழன் இங்கே வந்தான். முதல்ல எங்கள் சோழன் வர்றதுக்கே ரொம்ப பயந்துக்கிட்டான், அதனால தான் நான் வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி, சேரனுக்கு விஷயம் தெரியாது, சேரனை வந்து அனுப்பி வச்சதுனால தான் உங்கள் கூட சோழன் வந்து வந்தான். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமும் சோழன் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் இருக்கிறபோதும் உங்ககிட்ட ஒரு மாதிரியும் சோழன் நடத்துகிறாங்க, நீங்கள் போனதுக்கப்புறமும் சோழனை கீழே உட்காருறது, டிரைவர்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் அப்பாவும் அண்ணனும் நீங்கள் இல்லாத போது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சோழன் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். காலையில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா ஏதோ ஒரு வேலையை அனுப்பினாரு, இன்னும் சோழன் வரல அப்படின்னோடனே எனக்கு சந்தேகமாயிடுச்சு. அதனால தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி வந்தோம். கிளம்பி வர வழியில் தான் அந்த ரவுடிங்க காரில் சோழனை கடத்திட்டு போகிறத பார்த்து நாங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நாங்கள் ஒரு ரவுடியை கூட்டிகிட்டு வந்திருக்கோம், அதிலிருந்து எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, ஒருத்தன் தான் இருக்கான், அவங்கள கேட்டால் உங்கள் அப்பா தான் இல்லை எல்லாரும் பண்ண சொன்னான் அப்படின்றத அவர் கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க அந்த ரவுடி, நீங்கள் வேணா அந்த ரவுடிக்கிட்டே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னலாம் வந்து இங்கே பாண்டியன் வந்து புட்டு ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நிலா கெட்டதும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அப்போது பிளான் பண்ணி தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரா, அப்போ பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் என்னை இங்கே இவர் கூட்டிகிட்டு வரலையா, அப்போது சோழனை பழி வாங்கிறதுக்காகவும் சோழனையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இங்கே இவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான புத்தி, சோழனையும் என்னையும் பிரிக்கணும்னு எதுக்காக நீங்கள் நினைக்கிறீங்க, நான் கூட இவ்வளோ பேசினவர் எப்படி டக்குன்னு மனசு மாறினாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். ஒருவேளை சோழன் ஏதாச்சும் உங்ககிட்ட பேசி நல்ல விதமாக மனசை மாற்றிருப்பாருன்னு பார்த்தா நீங்கள் சோழன்கிட்டயே நாடகம் ஆடிட்டு என்னையும் நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் பயங்கர கோவப்பட, சேரன் வந்துட்டு இப்போது தம்பிங்களுக்காக தான் நான் உயிராக இருக்கேன், என் தம்பிங்க என் உயிரில் ஒரு பாதி, ஆனால் அவனையே நீ கொலை பண்ண பார்த்துருக்கல, பச்சை துரோகி, நல்லவன் மட்டுமே நாடகம் ஆடி என் கையாலே உனக்கு நான் சாப்பாடு வேற பரிமாறினா அதை சோத்து தின்னு போட்டு எனக்கே வந்து துரோகம் பண்ணுறியா, என் தம்பியவே நீ கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து பயங்கர கோவத்தோட அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்க. நிலா இருந்துக்கிட்ட என்ன வேணாண்ணே
இவரை அடித்து நீங்கள் பாவத்தை தேடிக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா நிலா, என் தம்பிங்க எனக்கு எவ்வளோ உயிர்னு உனக்கு நல்லாவே தெரியும், நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது சோழனை இவர் எப்படி கொலை பண்ண இப்படியெல்லாம் வந்து பிளான் போட்டுட்ருக்காரு, அதையும் உன்னையும் சோழனையும் பிரிக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக போயிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவத்தோட சண்டை போடுறாங்க. அண்ணா நீங்கள் விடுங்கண்ணா, நான் பேசிக்கிறேன். இவர் பண்ணிட்டா நான் சோழனை விட்டு பிரிஞ்சிருவேனா? இவர் எப்படி தப்பு கணக்கு போட்டார், நான் இங்கே வந்து சோழனை விட்டு பிரிஞ்சு இவரு கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காலமும் நடக்காதானே, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை வந்துட்டு நிலா வந்து சமாதானப்படுத்தாங்க. நீ என்னதான் சொன்னாலும் என்னால் சமாதானம் ஆகவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா உன் தங்கச்சி நான் சொல்கிறேண்ணே விடுன அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா அதனால் அவங்க அப்படி சொன்னதுனால சேரன் வந்து அமைதியாயிடுறாங்க. இப்போது சோழனை என்னையும் பிரிக்கிறதுக்காக தானே இந்த பிளான் எல்லாம் போட்டீங்க, கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நீங்கள் யார் இனிமே என்னையும் சோழனையும் பிரிக்கணும்னு நினச்சாலையும் அது முடியாது. நான் சோழன் கூட தான் போய் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே நிலா வந்து சோழனுடைய கையை போய் கெட்டியாக பிடிக்கிறாங்க. இதை பார்த்ததும் சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, இவர் பண்ண வேலை நமக்கு ஒரு நல்ல சாதகமாக அமைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ரொம்பவே வலிக்கிற மாதிரி அப்படியே வந்து சோழன் வந்து ஆக்ஷன் பண்ணுறாங்க. உடனே என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நீங்கள் கையை டைட்டாக பிடிச்சிங்கல்ல வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா வலிக்குதா அப்படின்னு. ஆமாங்க, என்னை போய் கட்டி வச்சு இருக்கிற வரைக்கும் யாருமே என்னை எதுவுமே படலை. சென்ட்ரலில் ஒருத்தர் வந்தாங்க, அப்போ தான் பணத்தை வந்து கை மாற்றினாங்க. அப்போவே தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒருத்தன் வந்து அவன் மூஞ்சி அடையாளம் கூட தெரியலைங்க, அப்படியே சொல்லிட்டு மாஸ்க் இதெல்லாம் போட்டிருந்தான். வந்து அடித்தான் பாருங்க அடி, என் வாயை கட்டி போட்டுட்டு அவ்வளோ அடி அடித்தாங்க. என்னால் தாங்கவே முடியலைங்க, ரொம்ப வலிக்குதுங்க உடம்பெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா வந்து அப்படியே சோழனை கட்டி பிடிச்சி கை தாங்கலாம் வந்து பிடிக்கிறாங்க. இங்கே பார்த்துங்க, முதல்ல நீங்கள் உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. இல்லைங்க, இந்த வீட்டில் இனிமேல் நான் உட்காருறதா, இவங்க இங்கே இருந்தால் என்னை அடிச்சே கொண்டுடுவாங்க, நான் பேசாமல் ஊருக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த நிலாவும், நீங்கள்லாம் மனுஷனா இல்லை மிருகங்களா, இப்படி போட்டு ஒரு மனுஷனை அடிச்சிருக்கீங்க, நிற்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ வலியாக இருக்குது. ஏங்க நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னையும் சோழனையும் பிரிக்கணுன்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க, இனிமேல் நான் உங்கள் முகத்திலே முழிக்க மாட்டேன், யார் நினச்சாலும் என்னையும் சோழனை பிரிக்க முடியாது, நான் சோழன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து சோழனை புரிஞ்சுக்கிட்டு சோழனை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கள் ஒரு பக்கம் பாண்டியனுக்கும் பல்லவனுக்கு பயங்கர கோவம் வருது. மனோகர் மலையும் தாஸ் மேலேயும், என் அண்ணனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சிங்களா, உங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணி பேசாம இவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பல்லவன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே தேன் அங்கே இருக்காங்க. தேன் இருந்துக்கிட்டு, என்ன நீலா இங்கே நடக்குது, உன் அப்பாடியும் உன் அப்பாவோட இவனுங்க எல்லாரும் உனக்கு முக்கியமா, தான் பொண்ணு என் கூட இருக்கணும்னு தானே அவர் எல்லாத்தையும் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துமா, நீயும் அவரோட கூட்டு சேர்ந்து தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி எனக்கு எதுவுமே தெரியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்பா பண்ணதெல்லாம் சரின்னு நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து கேட்குறாங்க. இல்லாத என்ன இருந்தாலும் அவர் அப்பா இல்லை, என்ன இவர் போலீஸ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னது பல்லவன் சொன்னதில் என்னம்மா தப்பு, இவரை போலீஸில் பிடிச்சா கூட அந்த பாவம் தீராது. பல்லவா, இவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்து நமக்கு எதுக்கு அவமானம், பேசாமல் நடங்க நம்ம கிளம்பி ஊருக்கு போகலாம். அதான் சோழன் திரும்பி வந்துட்டாருல்ல, இங்கே பாருங்க, இனிமேல் என் விஷயத்துலையும் சோழன் விஷயத்திலும் இங்கே வீட்டு ஆளுங்க கிட்ட யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை பண்ணணும் தலையிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து பயங்கர கோவத்தோடு சொல்லிட்டு சோழனை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு காரில் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கார் அரேஞ்ச் பண்ணி எல்லாரும் வந்துட்டு காரில் கிளம்பி போயிடுறாங்க. கண்டிப்பாக நான் இப்படியெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல சோழா, அவங்க பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. இப்போ சேரன் சோழன் வந்து சொல்கிறாங்க, நீ எதுக்குப்பா இப்போ நிலா மன்னிப்பு கேட்குறா, அவங்க பண்ண தப்புக்கு. நான் கூட அவங்க பேசினதெல்லாம் வச்சு உன் மேலே இருக்கிற பாசத்தெல்லாம் மனசு மாறிட்டாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாரு உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லாங்க. சாரிண்ணே அப்படின்னு. இல்லைப்பா நிலா, நீ எதுக்காக சாரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க பரவாயில்லைங்க, சாரி எல்லாம் கேட்க வேணாம், உங்களுக்காக நான் இதோ கூட பண்ண மாட்டேனா, நான் சந்தேகத்தோடு தான் இங்கே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், ஆனால் சேரன்னு சொன்னதுனால நான் இங்கே வந்தேன் அப்படின்னு. பரவாயில்ல, எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் தான் என் அப்பா மனசு மாறி வந்துட்டாருன்னு அவர் கூப்பிட்ட உடனே எதையும் யோசிக்காமல் நான்
அவர் மேலே இருக்கிற பாசத்தில் அவர் கூட நான் வந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு இங்கே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே சோழனுக்கு ஒத்தனைலாம் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இங்கே நடேசனுமே இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாரி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே போய் சொல்கிறேங்க. நீ எதுக்காகமா சாரி கேட்குற, நீ எல்லாரையும் நம்ம நல்லவங்க அப்படின்னு நினச்சி நம்பிக்கிட்டு இருக்கம்மா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சோழன் வந்து ரொம்பவே முடியாத வந்து படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவரால் நடக்க முடியும், இருந்தாலும் நிலாவை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு இதுதான் ஒரு சான்ஸ் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நடிக்கிறாங்க. சோழன் வந்துட்டு டேய் ரொம்ப வலிக்குதாடா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. டே பல்லவா, அதான் சோழன் திரும்பி வந்துட்டான்ல, நீ எதுக்காகடா அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, சோழன் எனக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா நானுமே உயிரோடு இருந்திருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே சோழா, சாரி, எதுக்காகடா பல்லவா இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து அழுகாத, இப்படியெல்லாம் பேசாதரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க நிலா. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.